அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல. ஏன்னா அவங்களாம் பேசணும். வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க ஸ்பாட்டுக்கு போனால் டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்கெலாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காப்படி. ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்காப்படி. அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தோடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் இவர், க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், நிலவு கென்னடியில் வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டா போட்டு காமிப்பாரு, பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவனை எங்கே வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போகிறாரு, நீ வந்து களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னு. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதியிருக்காங்க நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. யானா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எல்லாம் தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபர்ஸ்ட் படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடிச்சேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்வாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமா அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்டு என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர். யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம் சார். அப்புறம் ஆல் தி 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். த டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும் உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. தேங்க்யூ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக நம்ம கண்ட்ரியோடைய ஃபைனஸ்ட் டிரெக்டர் அப்படின்னு இவரை நம்ம சொல்றது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெருமையோ அதே மாதிரி இவரை மானசீக குருவா ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு சினிமாவில் இல்லை சார்